இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் அதிகமாக எடுக்கப்பட்ட படங்கள் மகாபாரத கதைகளும் ராமாயண கதைகளும் தான். அந்த வாசிப்பினுடைய சலனமாகத்தான் திரைப்படம் இருந்தது. ஒரு சோழ நாகரிகத்தினுடைய நீட்சியாக என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் முடிந்தவரை ஜெனியூனாக அவர் பதிவு செஞ்சிருப்பார் அவருடைய பொன்னியின் செல்வன் நாவலில். ஆனால் அதே நாவல் திரைப்படமாகும் போது அது பதிவு செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை நான் ஒரு விமர்சகனாக சொல்வேன், அது பதிவு செய்யவில்லை. ஒரு 100 வருடம் அது யாருமே தொடாத விஷயத்தை இது தொட்டு முடிச்சிருக்காங்க. அதில் அது ஒரு சாதனை. ஆனால் உடை, நிறம், மனிதர்களுடைய நிறம், கட்டட அமைப்புகள் எதுவுமே பதிவில்லை, எதுவுமே பதிவில்லை. ஆனால் பொன்னியின் செல்வன்ல இருக்குது கோட்டையே அவ்வளவு பெரிய மலை மேலே கட்டின கோல்கொண்டா கோட்டையை கொண்டாந்து இங்கே வச்சிருக்காங்க. உடைகள் அத்தனையும் நார்த் இந்தியன் உடைகள், நகைகள் அத்தனையும் நார்த் இந்தியன் மன்னர்கள் போடுற அந்த முழுக்க சினிமாவாக மாறி நின்று. அது ஒரு சினிமா. ஆனால் அதே மணிரத்னம் சார் மௌனராகம் பண்ணும்போது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு கதையினுடைய பாதிப்பு தான் மௌனராகம். மௌனராகம் மிக சிறந்த ஒரு இலக்கியமாக திரையில் வந்திருக்கும். எங்க போனாரு அந்த கலைஞன், மௌனராக கலைஞன் பொன்னியின் செல்வன்ல. எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். ஒரு படைப்பாளியாகவும் ஒரு பொன்னியின் செல்வன் படித்த வாசகனாகவும் அதே போல ஒரு விமர்சனாகவும் எல்லா விதத்திலையும் அது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். மகேந்திரன் சார் முழுக்க முழுக்க திரைப்படத்துக்கு வசனம் எழுதியவர். தங்கப்பதக்கம் போன்ற திரைப்படத்திலெல்லாம் அப்படி வசனத்து வசனமாகவே அப்படி வசனத்துக்கு பேர் போன ஒரு வசனகர்த்தா. அப்படிப்பட்ட ஒரு நபர் வாசிப்பினுடைய சலனம், வாசிப்பிலிருந்து ஒரு திரைப்படம் ஆக்கும்போது வசனமே இல்லாமல் ஒரு திரைப்படம் பண்றார் ஒரு வசனகர்த்தா. அந்த ஆள் நேர்மையான ஒரு படைப்பாளர். எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாதிப்பும் உதாரணமும் முள்ளும் மலரும் தான். இன்னைக்கு வரையிலும் எனக்கு முள்ளும் மலரும் ஒரு வாசிப்பினுடைய சலனங்களாக முள்ளும் மலரும் தந்த அந்த நேர்மையை தமிழ் திரைப்பட உலகில் நான் பார்த்த வரையில் வேற எந்த திரைப்படங்களும் தரல. ஆனால் பொதுவாக படைப்பு ரீதியாக பார்க்கும்போது காக்கா முட்டைன்னு ஒரு படம் மணிகண்டன் இயக்கியிருப்பார். அது 100 இலக்கியத்துக்கு சமமானது. அது ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா நாவலில் இருந்து அது திரைப்படம் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் திரைப்படத்தில் இருந்து அதை புத்தகமாக வெளியிட்டீங்கன்னா 100 இலக்கியத்துக்கு சமமானது காக்கா முட்டை. கடைசி விவசாயி மிக சிறந்த ஒரு இலக்கிய படைப்பு. இந்த புத்தக திருவிழா என்னுடைய சென்னை வாழ்க்கையில் இருந்து மிக சரியாக 30 வருடங்களை தொடர்பு கொண்டிருக்கிறது. 1984 நான் சென்னை வந்தேன். எல்ஐசிக்கு எதிரில் இருக்கக்கூடிய காயிதே மில்லத் கல்லூரியில் இந்த புத்தக திருவிழா ஒரு மறு மாற்றம் அடைந்து ஒரு சிறப்பாக நடத்தப்பட்டது. அதுதான் முதல் புத்தக திருவிழா. ஆனால் அதற்கு முன்னால் ஒரு 15 வருடம் அது நடந்திருக்கிறது. ஆனால் இன்று இவ்வளவு ஜெகஜோதியாக பிரம்மாண்டமாக இது வளர்ந்து நிற்கிறது என்றால் இதனுடைய தொடக்கம் 1984 காலகட்டம்தான். அன்று நான் சென்னைக்கு வந்தபோது என் கையில் இருந்த உதவியாளராக நான் வாங்கிய பணம், சம்பளம் அனைத்துமே புத்தக திருவிழாவில் நான் செலவு செய்தது தான். 15 ரூபா மீனாட்சி பதிப்பகம், அலையன்ஸ் பதிப்பகம் இவங்கெல்லாம் 12 ரூபா 15 ரூபாய்க்கு மேலே புத்தகத்தினுடைய விலையே இருக்காது. ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய்க்கு மேலே விலையே இல்லை. 100 ரூபாய்க்கு அதிகபட்ச விலையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான புத்தகங்கள் கிடைத்தது. இன்றைக்கு 1000 ரூபாயில் தான் ஒரு புத்தகத்தினுடைய விலையே தொடங்குகிறது. நல்ல வளர்ச்சி, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அதே சமயத்தில் பணத்தை நினைக்கும் போது பயமாகவும் இருக்குது. ஒரு பையை எடுத்துக்கிட்டு போனோம்னா அவ்வளவு புத்தகங்கள் வாங்கிட்டு போக முடிஞ்சது குறைவான விலைக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு பையை எடுத்துக்கிட்டு போனோம்னா மிகப்பெரிய அளவில் பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த பையை நிரம்புற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது.
ஆனாலும் புத்தகங்கள், எழுத்தாளர்கள் அதனுடைய கருத்தாக்கங்களை கொண்ட, மொழியாக்கங்களை கொண்ட புத்தகங்கள், மிக பிரமாண்டமான படைப்புகள் இந்த சமீப காலங்களில் பார்க்க முடிகிறது, படிக்க முடிகிறது. அதை நினைக்கும் போது எவ்வளவு விலை கொடுத்தாலும் அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு திருவிழாவில் பொம்மைகள் வாங்கக்கூடிய அல்லது விளையாட்டு பொருள்கள் வாங்கக்கூடிய ஒரு இடமாக இல்லாமல் அறிவை வாங்கக்கூடிய ஒரு இடம் திருவிழாவாக மாறி இருக்கிறது என்று நினைத்தால் மிக பிரம்மாண்டமான ஒரு பிரமிப்பே ஏற்படுகிறது. இதில் மிகப்பெரிய இரட்டடிப்பு சந்தோஷம், ஒரு வாசகனாகவும் ஒரு படிப்பாளியாகவும் அதே சமயத்தில் இந்த வளர்ச்சியின் இந்த புத்தக திருவிழாவினுடைய வரலாற்று தொடர்ச்சியில் நானும் ஒருத்தவனாக தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதற்கு காலம் அங்கீகரித்ததை நினைத்தால் உண்மையிலுமே மகிழ்ச்சியாகவே இருக்கிறது, சந்தோஷம். இந்த புத்தக திருவிழாவில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு திரைப்படங்களில் வாசிப்பின் சலனம். சலனம் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் நம்ம ரொம்ப இலக்கியத்தன்மையான வார்த்தை சொல்லாடல். அது ரொம்ப குறைவாக தான் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவோம். சஞ்சலம், ரொம்ப என்னடா ரொம்ப சலனத்தோடு இருக்க, சஞ்சலமாக இருக்கிற அப்படிங்கிற வார்த்தை தான் சலனத்தினுடைய ஒரு கலோக்கியலான வார்த்தையாக இருக்கும். அப்போ சலனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு மாயை. உண்மையை சொல்லப்போனால் ஒரு மாயை. ஒரு பொருளை, ஒன்றை இல்லாததை இருப்பது போல் காட்டுவது தான் சலனம். தண்ணி இருக்கு, அதை ஆட்டி விட்டோம்னா அது அந்த ஆடுன பிறகு ஒரு அசைவு இருக்கு இல்லையா, அது அந்த அசைவுக்கு பேர் சலனம். காற்று இருக்கு, ஒரு காற்று மரத்தில் பட்டு மரம் ஆடி அந்த உணர்வை தந்தால் அதுக்கு பேர் சலனம். அப்படி இயற்கையினுடைய செயல்பாடுகளில் தான் இந்த சலனம் என்கின்ற வார்த்தை உதாரணமாக பயன்படுத்தப்படுகிறது. அது ஒரு விஷுவலாக நமக்கு அந்த சொல்லணும்னா, அந்த சலனத்துக்கு நம்ம இயற்கையினுடைய செயல்பாட்டை தான் விஷுவலாகவே நம்ம பார்க்க முடியும். அப்போது 1895 லூமியர் சகோதரர்கள் முதலில் திரைப்படத்தை உருவாக்குவதற்கான ஆரம்பகட்ட கருவியை கண்டுபிடித்தார்கள். 85 நினைக்கிறேன், சாரி 85 நினைக்கிறேன். அன்னைக்கு இதுக்கு திரைப்படம் என்று பெயர் கிடையாது, சலனப்படங்கள். இல்லாததை இருப்பது போல் காட்டுகிறதுக்கு சலனம் என்றால் அதற்கு அவர்கள் வைத்த பெயர் சலனப்படங்கள் தான். அதிலிருந்து அந்த சலனப்படங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட 1வது வருடத்தில் மும்பையில் நம்ம இந்தியா அதை கேப்சர் பண்ணிக்கிச்சு. அதுக்கு அடுத்த வருடத்தில் சென்னைக்கு கொண்டு வந்தாச்சு. 87 சென்னைக்கு வந்துருச்சு. 2 வருடங்களில் அந்த சலனம் நம்ம அடைஞ்சிருச்சு. உலகம் தழுவிய வரையில் அது போய் சேர்ந்து அந்த சலனப்படங்களை உலகம் கண்டுபிடித்து அதை அங்கீகரிப்பதற்கு முன்னால் முதலில் இங்கு சேர்ந்தது. அதுக்கு மிக முக்கியமான காரணம், ஆங்கிலேயர்கள் இங்கு ஒரு ஆட்சி பொறுப்பில் இருந்தது. ஏன்னா அந்த தொழில்நுட்பத்தை இங்கு கொண்டுகிட்டு வருவதற்கு எளிமையாக அந்த ஆட்சி அதிகாரங்களும் அதை பயன்படுத்திய ஆங்கிலேயர்களுடைய தொடர்பும் நமக்கு எளிமையாக கொண்டாந்து சேர்த்துச்சு. 100 வருடங்களை அந்த சலனப்படம் மூவ் பண்ணி பேசி நகர்ந்து இன்று தொழில்நுட்ப ரீதியாக மிக பிரமாண்டமாக விரிந்து நம்மளுடைய மொபைல் போனில் கூட அதை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்து நிற்கிது. அந்த சலன திரைப்படம், அந்த சலனம் இல்லாதது இருப்பது போல் காட்டுகின்ற அந்த நிலை ஆரம்பத்தில் இங்கு எப்படி எடுக்கப்பட்டது, அதனுடைய தொடர்ச்சி எதுவாக எடுத்துக்கிச்சுன்னா, இலக்கியங்களை தொடுவதற்கு பதிலாக புராணங்களை அது தொட்டது. வாசிப்பின் சலனம்
அப்படின்னா திரைப்படத்துக்குள்ள வாசிப்பின் சலனம், வாசிப்பு சார்ந்த சலனம் அப்படின்னு வருவதற்கு காலம் ஒரு 1930க்கு பிறகுதான் அதனுடைய வீழ்ச்சி நமக்கு இருந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருடம் எந்த வாசிப்பின் சலனங்களாக திரைப்படம் இருந்தது அப்படின்னா, புராணங்கள் அதன் சார்ந்த தாக்கங்கள் தான் திரைப்படங்களில் இருந்தது. அன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் அதிகமாக எடுக்கப்பட்ட படங்கள் மகாபாரத கதைகளும் ராமாயண கதைகளும் தான். அந்த வாசிப்பினுடைய சலனமாகத்தான் திரைப்படம் இருந்தது. அதற்கு பிறகு 1930ல் அதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அந்த மாற்றம் கே. சுப்பிரமணியம், தமிழ் திரைப்பட உலகில் பார்த்தீங்கன்னா கே. சுப்பிரமணியம் அவர்கள் தியாக பூமி என்ற திரைப்படத்தை ஒரு நாவலை திரைப்படமாக, அந்த வாசிப்பினுடைய தொடர்ச்சியாக திரைப்படமாக்குறார். தமிழ் திரைப்படம் இதுவரையிலும் 100 வருடங்களை கடந்து நிற்குது. ஆனால் தமிழ் திரைப்படத்துக்குள்ள வாசிப்பில் திரைப்படத்தில் ஏற்பட்ட சலனங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 100 படங்கள் தான் இருக்கும். 100 படங்கள் தான் வாசிப்பில் இருந்து திரைப்படமாக மாறி இருக்கிறது. வருஷத்துக்கு 140 படங்கள் இருந்து 200 படங்கள். அப்போ 100 வருஷத்தில் நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2,20,000 எத்தனை எவ்வளோ வருது? 200 படங்கள்னா 10 வருஷத்துக்கே 2,000 படங்கள் ஆயிடுச்சு. 100 வருஷத்துக்குனா 25,000 30,000 திரைப்படங்களுக்கு மேலே இருந்தாலும் 100 படங்கள் தான் வாசிப்பில் இருந்து திரைப்படத்துக்கு சேர்ந்திருக்கு. அப்ப எங்க அது ஏன் விடுபட்டது அப்படின்னா, மகாபாரத கதைகள் புத்தகங்கள் ஆவதற்கு முன்னால் இருந்து திரைப்படமானதை விட புத்தகங்கள் ஆன பிறகு வந்த இலக்கியம், அரசியல், சமூகம் சார்ந்த திரைப்படங்களில் இருந்து 100 படங்கள் தான் இவ்வளவு காலகட்டம் 100 வருடத்தில் வந்திருக்குன்னா ஏன் அந்த இடைவெளி? சரி, இங்க தமிழ்ல மட்டும்தான் அப்படியா அப்படின்னு பார்த்தா ஹிந்தி, வங்காள மொழி, குஜராத், இப்படி மலையாளம், இப்படி அனைத்து மொழிகளிலுமே வாசிப்பில் இருந்து தொடர்ச்சியாக திரைப்படமாவது என்பது எண்ணிக்கையில் குறைவாகத்தான் இருக்கிறது. அதற்கு காரணம், திரைப்படம் என்பது ஒரு இலக்கியத்தினுடைய தொடர்ச்சியாக அது தன்னை வடிவமைத்துக் கொள்ளவில்லை. அது ஒரு வியாபாரத்தன்மை. அதற்குள் கதை இருக்கிறது, ஓவியம் இருக்கிறது, இசை இருக்கிறது, நடிப்பு இருக்கிறது, தொழில்நுட்பம், வியாபாரம், இப்படி அனைத்து கலைகளும் அதுக்குள்ள வரும்போது அதில் இலக்கியமும் கொஞ்சம் இருக்கே தவிர இலக்கியம் அல்ல திரைப்படம். இலக்கியவாதிகள் அத்தனை பேருமே திரைப்படத்துக்கு வர வேண்டிய அந்த பரிணாம வளர்ச்சிக்கு அவங்க வரல. திரைப்படத்துக்கு உள்ள வரும்போது இலக்கியவாதிகள் கூட தன்னுடைய நாவலை திரைப்படமாப்பதற்கு பதிலாக புதிதாக திரைப்படத்துக்கு ஒரு கதை எழுதுவான். அதான் நடந்திருக்குது நிறைய இடத்துல. மலையாளத்தில் உம்மாச்சு ஒரு மிக முக்கியமான நாவல். அதுபோல செம்மீன் மிக முக்கியமான நாவல், வைசாலி மிக முக்கியமான நாவல். இது எல்லாம் இது போன்ற ஒரு வடக்கன் வீரகதா, இப்படி போன்ற திரைப்படம், 2ஆம் இடம், எம்டி வாசுதேவனுடைய 2ஆம் இடம், இப்படி நிறைய நாவல்கள் திரைப்படங்களோட நிறைய தொடர்புபடுத்தி அது தன்னை மலையாள உலகில் திரைப்படத்தினுடைய வாசிப்பின் சலனங்கள் அதிகமாக இருக்கிறது. மலையாளத்திற்கு திரைப்படமே ஒரு இலக்கியத்தன்மை கொண்டதாகவும் இருக்கிறது, தமிழிலோ தெலுங்கிலோ இருப்பதை விட. ஆனால் இது வங்காளத்தினுடைய தாக்கம். வங்காளத்தில் ஒரு காலகட்டத்தில் திரைப்படம் என்பது வாசிப்பினுடைய சலனமாகவே இருந்தது. அதனுடைய தாக்கம் கேரளாவில் இருக்கிறது. காரணம், அங்கு 2 இடத்திலும் வலதுசாரி இடதுசாரி சிந்தனையாளர்கள் 2 பேருமே இருந்தாலும் அங்கு கம்யூனிஸ்ட் நண்பர்கள், தோழர்களுடைய
முழுமையான அந்த வாசிப்பினுடைய தொடர்ச்சி, இலக்கியத்தினுடைய தொடர்ச்சி அப்படியே திரைப்படங்களுக்குள்ள வர்றதுக்கு வங்காளமும் மலையாளமும் மிக முக்கியமான ஒரு அடித்தளத்தை அந்த தோழர்கள் அமைச்சு கொடுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் வங்காளத்திலையும் கேரளாவிலையும் எடுத்தீங்கன்னா புராண கதைகள் நம்மளை விட அங்கே அதிகம், தமிழ்நாட்டை விட அங்கே ரொம்ப அதிகம், கொண்டாட்டங்கள் அதிகம். அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய புராண தாக்கங்களும் மத தாக்கங்களும் இருக்கு. ஆனால் அதை எல்லாம் தாண்டி இலக்கியத்தினுடைய வாசிப்பினுடைய தொடர்ச்சியாக சினிமா மாறி நின்றதுக்கு சிவப்பு சிந்தனையாளர்களுடைய அடித்தளம் தான் மிக முக்கியமானது. தமிழகத்தை பொறுத்தவரை கல்கி அவர்கள், லட்சுமி அவர்கள், ஒரு காலகட்டத்தில் சுஜாதா அவர்களுடைய நாவல், புஷ்பா தங்கத்துறை, மகரிஷி, சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு, காயத்ரி, இந்த திரைப்படங்கள், அதனுடைய தொடர்ச்சியாக சுஜாதா அவர்களுடைய பிரியா, கரையெல்லாம் செண்பகப்பூ போன்ற அவருடைய நைலாயின் கயிறு, அதுபோல திரைப்படங்கள், இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒவ்வொரு எழுத்தாளர்களுடையதும் அதிகமாக பதிவாயிருக்கு. தமிழ்வாணன் அவர்களுடைய நாவல் பதிவாயிருக்கு. ஆனால் தொடர்ச்சியாக எண்ணிக்கை வைஸ் பார்த்தீங்கன்னா சுஜாதா அவர்கள், கல்கி அவர்கள், லட்சுமி அவர்களுடைய நாவல்கள் தான் அதிகமாக திரைப்படங்கள் ஒரு சலனப்படமாக ஒரு திரைப்படமாக இலக்கியத்திலிருந்து மாறினது நடந்திருக்கு. இப்போ சமீப காலங்களில் கடைசியாக வந்த திரைப்படம் பொன்னியின் செல்வன். ஒரு நாவல், நீண்ட காலமாக இருந்த நாவல் திரைப்படமாக மாறி நிற்கிது. ஆனால் பொன்னியின் செல்வன் அந்த திரைப்படம் அந்த நாவலுக்கு உண்மை செஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்க. கல்கி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த இடங்களுக்கு சென்றிருக்கிறார். பயண தூரம், உடை, அந்த ஒரு சோழ நாகரிகத்தினுடைய நீட்சியாக என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் முடிந்தவரை ஜெனியூனாக அவர் பதிவு செஞ்சிருப்பார் அவருடைய பொன்னியின் செல்வன் நாவலில். ஆனால் அதே நாவல் திரைப்படமாகும் போது அது பதிவு செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை நான் ஒரு விமர்சகனாக சொல்வேன், அது பதிவு செய்யவில்லை. ஒரு 100 வருடம் அது யாருமே தொடாத விஷயத்தை இது தொட்டு முடிச்சிருக்காங்க. அதில் அது ஒரு சாதனை. ஆனால் உடை, நிறம், மனிதர்களுடைய நிறம், கட்டட அமைப்புகள் எதுவுமே பதிவில்லை, எதுவுமே பதிவில்லை. தஞ்சாவூர் என்பது ஒரு சமதள பகுதி, அது ஒரு வண்டல் மண் படிகிற பகுதி. ஒகேனக்கல்ல பார்த்தீங்கன்னா காவேரி வீழ்ந்து உழுகும். அந்த கொள்ளைகால் பக்கம் போனீங்கன்னா காவேரி மேலே இருந்து பறந்து விழுகும். காவேரி அடுத்தது பவானி வரும்போதே பார்த்தீங்கன்னா கல்லுகளுக்கு இடையில் கரடு முரடாக ஒடியாரும். கரூர் தாண்டும் போதே பார்த்தீங்கன்னா கரூர்கிட்ட அப்படியே அதனுடைய அமைதி இருக்கும். திருச்சி தாண்டி கல்லணை கிட்ட வரும்போது அது 2-3 பதுங்கி போய் ஒரு 70 வயது நபர் ஒரு சாந்தமாயிருவான் தெரியுமா வாழ்க்கையினுடைய அனுபவத்தில். அந்த மாதிரி அது ஒரு 70 வயது நபர் போல ரொம்ப பவ்யமாக இருக்கும். கல்லணையிலிருந்து பிரிஞ்சு 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 காவிரி கடலில் கறக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வாய்க்காலாக மாறிடும். காலில் தள்ளை விடுகிற வாய்க்காலாகத்தான் வயல்வெளியில் பார்க்க முடியும். அப்படி ஒரு சமதள பகுதி அது. அங்கே கடவுளுக்கு உயரமான ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு ஒரு அரசன் ஆசைப்படுறான். அப்போ அவனுடைய மாளிகை எப்படி இருக்கணும்னா குறைவாக இருக்கணும், உயரம் குறைவாக இருக்கணும். அது கல்லால் கட்டப்பட்டதா மரத்தால் கட்டப்பட்டதா? அந்த மாளிகை இப்படி இருந்திருக்கும். மரத்தையும் செம்மண்ணுகளையும் வைத்து அடர்த்தி வைக்கோலெல்லாம் வச்சு கலவையை கரைச்சி ஊற்றி அதில் ஒரு கட்டுமான பணிகளோட ஒரு கட்டட அமைப்பு இருந்திருக்கலாம். உடை எப்படி இருந்திருக்கும்? இன்னைக்கு நம்ம இது வெயில் மண் பூமி. இந்த வெயிலில் நம்மளுடைய பருத்தி உடைகளாக இருக்கும், அல்லது ரொம்ப தொலைதொலைன்னு உடைகள் இருந்திருப்போம். வசதியானவர்கள் கூட ரொம்ப 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 குறைவான உடை நகைகள்லாம் போட்டு தான் இருப்பாங்க. அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சீதோசன நிலை. அப்போ அந்த மன்னர்கள் எவ்வளவு உடை குறைவாக அணிஞ்சிருப்பாங்க. சரி, இதுக்கு பிறகு அங்கே பாறை பகுதிகளே கிடையாது. குடுமியாமலையிலையோ அங்கிருந்தோ கோயில் கட்டுவதற்கு வெட்டி பாறைகளை
கொண்டுகிட்டு வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. கற்றளி எடுக்கிறது என்பது சோழர்கள் காலத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்திருக்கு. செங்கல்லில் இருந்து கருங்கல்லில் கோயில் கட்டுவது என்பது ஒரு மிகப்பெரிய வேண்டுதல்கள் அடிப்படையில் நடந்திருக்கு. அப்போ கற்றளி என்பது ஒரு கடவுளுக்கு மட்டுமே பொருந்தின ஒரு விஷயமா இருந்ததெல்லாம் பதிவாயிருக்கு. ஆனால் பொன்னியின் செல்வனில் என்ன நடந்திருக்கு? தஞ்சாவூர் கோயில், ராஜராஜன் கட்டின கோயிலை விட மிக உயரமான மலைகள் மேலே தஞ்சாவூர் கோயில் இருக்கு. இது கோட்டை இருக்கு. எங்க இருக்குது தஞ்சாவூரில் மலை? எங்க இருக்குது கோட்டை? எங்க இருக்கு? நீங்க நாகப்பட்டினத்திலிருந்து எடுத்தீங்கன்னா மாமல்லபுரத்துக்கிட்ட தான் சின்ன மலைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு கன்னியாகுமரியிலிருந்து சைடில் மலைகளே கிடையாது. செங்கல்பட்டு இங்க வரும்போது தான் பார்த்தீங்கன்னா குன்று குன்றா சின்ன சின்ன மலைகள், திருக்குளங்கன்று இருக்கும், அப்படி இருக்கும், மலைகளே இல்லை. ஆனால் பொன்னியின் செல்வனில் இருக்குது கோட்டையே அவ்வளவு பெரிய மலை மேலே கட்டின கோல்கொண்டா கோட்டை கொண்டாந்து இங்கே வச்சிருக்காங்க. உடைகள் அத்தனையும் நார்த் இந்தியன் உடைகள், நகைகள் அத்தனையும் நார்த் இந்தியன் மன்னர்கள் போடுற அந்த முழுக்க சினிமாவா மாறி நின்று. அது ஒரு சினிமா. அப்போ வாசிப்பின் சலனங்கள், எந்த வாசிப்பு எதுவாக மாறுது? வாசிப்பின் சலனங்கள். நான் அது ஏன் இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, இந்த உதாரணம் சமீபத்தில் உங்களுக்கு பதியுங்கிறதுக்காக சொல்றேன். ஆனால் இதே இடத்துல ஒரு உதாரணம் சொல்றேன். முள்ளும் மலரும்னு ஒரு திரைப்படம் மகேந்திரன் சார் டைரக்ட் பண்ணது. மெட்டி, நண்டு, இந்த படங்கள் அனைத்துமே நாவலுடைய திரைப்படங்கள். சிற்றன்னை, பொன்னியின் சாருடைய நாவல், இது எல்லாம் தான் திரைப்படம் பண்ணார் மகேந்திரன் சார். மகேந்திரன் சார் வந்து முழுக்க முழுக்க திரைப்படத்துக்கு வசனம் எழுதியவர். தங்கப்பதக்கம் போன்ற திரைப்படத்துல எல்லாம் அப்படி வசனத்து வசனமாவே, அப்படி வசனத்துக்கு பேர் போன ஒரு வசனகர்த்தா. அப்படிப்பட்ட ஒரு நபர் வாசிப்பினுடைய சலனம், வாசிப்பிலிருந்து ஒரு திரைப்படம் ஆக்கும்போது வசனமே இல்லாம ஒரு திரைப்படம் பண்றார் ஒரு வசனகர்த்தா. அந்த ஆள் நேர்மையான ஒரு படைப்பாள். அங்கதான் இருக்கு இலக்கியம். திரைப்படம் ஆகும்போது, வாசிப்பு திரைப்படம் ஆகும்போது அங்கு ஒரு இலக்கியம் மலரணும். அது ஒரு ஏற்கனவே எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியத்தை ஒரு விஷுவல் வடிவமாக அதை மாற்றி இன்னொரு தொடர்ச்சி, அது இன்னொரு பாய்ச்சல். அதுக்கு ஒரு கலைஞர் நடுவில் நின்று மிக தார்மீகமாக வேலை பார்க்கணும். அந்த வாசிப்புக்கும் சலனத்துக்கும் இடையில வேலை பார்க்கறது என்பது பயங்கர மித்து. அது ஒரு மந்திரவாதி வேலை. அதை மகேந்திரன் சார் செஞ்சிருப்பார். நான் வந்து ஆரம்பத்தில் நூலகத்தில் அப்போ தான் படிக்க தொடங்கி இருக்கிற காலகட்டம், 8th 9th படிக்கிற காலகட்டம். ரமணிச்சந்திரனுடைய நாவல் நினைக்கிறேன், உமாச்சந்திரனா ரமணிச்சந்திரன் நினைக்கிறேன். அந்த நாவல் முள்ளு மலரும் நாவலை வந்து நான் படிக்கிறேன், புத்தகமாக வந்தது படிக்கிறேன். அது காளி, இந்த தங்கச்சி கேரக்டர், இது அந்த விஞ்ச் கேரக்டர், அந்த மலை மேலே இருக்கக்கூடிய ரயில் பயணம், இதெல்லாம் எழுத்து வடிவிலேயே என்னை வந்து ரொம்ப பாதித்த ஒரு நாவல். படித்தாச்சு, முடிஞ்சிருச்சு. இது படித்து முடித்த ஒரு வருடம் 2 வருட காலகட்டத்தில் முள்ளு மரணம் திரைப்படம் வருது. நான் அந்த படத்தை பார்க்குறேன். பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு பாதிப்பு. இந்த கதையை எனக்கு முன்னாடி தெரியுமே, இந்த கதை எனக்கு முன்னாடி தெரியுமேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொன்னால் அதுக்கு பிறகு பத்திரிகையில எல்லாம் வருது, இது வந்து இப்படி ஒரு நாவலை திரைப்படமாக்குனது அப்படின்னு சொன்னது. அப்போ தான் எனக்கு தெரியுது, ஓ அப்போது ஒரு கதையை வந்து திரைப்படமாக்க முடியுமா? அதற்கு எனக்கு ஒரு எழுத்தை, ஒரு நாவலை எப்படி திரைப்படமாக மாற்றுவதற்கு எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாதிப்பும் உதாரணமும் முள்ளும் மலரும் தான். இன்னைக்கு வரையிலும் எனக்கு முள்ளும் மலரும் ஒரு வாசிப்பினுடைய சலனங்களாக முள்ளும் மலரும் தந்த அந்த நேர்மையை தமிழ் திரைப்பட உலகில் நான் பார்த்த வரையில் வேற எந்த திரைப்படங்களும் தரல. எல்லாம் திரைப்படமாயிருக்கு. ஆனால் அதில் இருந்த மகேந்திரன் சார்கிட்ட இருந்த நேர்மை சொல்றேன். இது முன்னாடி யாருகிட்ட இருந்ததுன்னா பீம்சிங் அவர்கள்கிட்ட இருந்தது. பீம்சிங் அவர்கள் பாசமலர், பாவ மன்னிப்பு போன்ற திரைப்படங்கள், இந்த படங்கள் அனைத்துமே பக்கிம் சந்திரர், சரச்சந்திரர் போன்ற பெங்கால் நாவல்களுடைய தாக்கத்தில் ரைட்ஸ் வாங்கியெல்லாம் நிறைய பண்ணியிருக்கார். அது முழுக்க முழுக்க ஒரு இலக்கியம் திரைப்படமாவதற்கான அந்த நேர்மையோட பீம்சிங் சார் அணுகியிருக்கார்.
அதற்கு முன்னால் சதி லீலாவதி எஸ் வாசன் அவர்கள் எழுதிய ஒரு கதை. அந்த கதையை எம்ஜிஆர் அவர்கள்லாம் நடிச்சிருப்பார், எல்லிஸ் ரங்கன் டைரக்ட் பண்ணியிருப்பார். அது திரைப்படமாக ஒரு 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 மாற்றத்தை தந்திருக்கும், ஒரு நேர்மையான அணுகுமுறையில் இருந்திருக்கும். இதையெல்லாம் விட ஒரு உச்சமான இன்னொன்று சொல்ற, கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதிய தில்லானா மோகனாம்பா கிளாசிக். நீங்க தில்லானா மோகனாம்பாளை பாருங்க. கோபுல அவர்கள் அதுக்கு ஓவியம் வரைஞ்சிருப்பார் ஆனந்த விகடன் தொடர்ல. அந்த ஓவியமும் அந்த அதில் இருந்த அந்த 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 செட்டு, அந்த காஸ்டியூம்ஸ், அந்த கேரக்டர்ஸ்கள்லாம் எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அப்படியே பதிவு பண்ணியிருப்பாரு அந்த திரைப்படத்தில். அவ்வளவு நேர்மையான ஒரு திரைப்படம். கேரக்டர்ஸ் கூட பாலையா அண்ணனிலிருந்து சாரங்கபாணி அண்ணனிலிருந்து இந்த பக்கம் நாகேஷ் சார், நம்பியார், எல்லாம் அவங்க தில்லானாவோட வரக்கூடிய அம்மா, அந்த மிருதங்கம் வாசிக்கக்கூடிய கலை கருணாநிதி, அவங்க இப்படி அனைத்து கேரக்டர்களும் அந்த வாசிப்பில் இருந்து அப்படியே இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்டுவது அப்படின்னு தான் சலனங்கள். அப்படின்னா அங்க இருக்கிறதை இன்னும் மெருகேற்றி காட்டுவது தான் இலக்கியத்தினுடைய வாசிப்பினுடைய இன்னொரு பரிமாணம் நினைக்கிறேன். அது அந்த கலைஞர்கள்ட்ட இருந்தது. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கலைஞர்கள் அதை தொட்டு மேம்படுத்தி அழகுற அதை அடுத்த ஒரு தலைமுறைக்கு கடத்தி சென்ற கலைஞர்களையும் பார்க்கிறோம். தொட்டு இருக்கிறத தொட்டு விட்டு திரைப்படமாக்கின அனுபவத்தையும் இப்போ சமீபத்தில் பார்க்குறோம். அந்த அனுபவமும் நடந்திருக்கு. ஆனால் அதே மணிரத்னம் சார் மௌனராகம் பண்ணும்போது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு கதையினுடைய பாதிப்பு தான் மௌனராகம். மௌனராகம் மிக சிறந்த ஒரு இலக்கியமாக திரையில் வந்திருக்கும். எங்க போனாரு அந்த கலைஞன், மௌனராக கலைஞன் பொன்னியின் செல்வன்ல. ஏன் அந்த குறைஞ்சபட்ச அணுகுமுறை கூட இல்லாம போச்சு? 100 வருடங்கள், ஒரு 50-60 வருடங்கள் ஒரு கலைஞன் தேடி பிடிச்சு போய் எழுதி யாராலும் தொட முடியல, எடுக்க முடியலன்னு சொன்ன ஒரு படைப்பை, இலக்கிய படைப்பை, அதை திரைப்படம் ஆகும்போது குறைஞ்சபட்சம் அந்த நேர்மையை கூட அணுகாம முழுக்க முழுக்க ஒரு திரைப்படத்தினுடைய வணிக ரீதியான ஒரு கலவையாகவே அந்த திரைப்படம் வடிவமைத்ததில் எனக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம். ஒரு படைப்பாளியாகவும் ஒரு பொன்னியின் செல்வன் படித்த வாசகனாகவும் அதே போல ஒரு விமர்சனாகவும் எல்லா விதத்திலையும் அது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஆனால் திரைப்படம் வாசிப்பிலிருந்து சலனப்படங்களாகவும் திரைப்படங்களாகவும் மாறும்போது அது மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த சவாலை சந்திப்பதற்கு பல கலைஞர்கள் விருப்பம் இல்லை. எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்? போயிடலாம் அப்படியே, வேண்டாம், அதெல்லாம் திரைப்படத்தை நம்ம பண்ணும்போது நிறைய போராட்டம் அது இது அப்படி. அதில் இப்போ சமீபத்தில் இன்னொரு நண்பரை நான் சொல்லணும். பரதேசி திரைப்படம், நான் கடவுள் திரைப்படம், இந்த இடத்துல நான் பதிவு பண்ண வேண்டிய விஷயம். பாலா அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர். இன்னும் ஆச்சரியம் சொல்ல போனால் என்னுடைய ரூம்மேட். நானும் பாலாவும் எல்டாம்ஸ் ரோட்டில் ஒன்றா தங்கி இருந்தோம். நான் நிறைய படிப்பேன். பாலா ஒன்றும் சுத்தமாக சாதாரணமாக படிக்க கூட மாட்டான், புத்தகமே தொட மாட்டான். ஆச்சரியம், பாலுமகேந்திரா சார்கிட்ட போன பிறகு பாலா படிப்பில் தன்னை மேம்படுத்தி கொண்டு அல்லது படிப்பு சார்ந்த விஷயத்தில் தன்னை கவனம் செலுத்திக்கிட்டு நான் கடவுளையும் பரதேசியும் நாவல்களிலிருந்து எடுத்து சினிமா படைச்சிட்டான். பெரிய சல்யூட் அடிக்கணும். அதை நேர்மையா படைச்சிட்டான். தொடர்ச்சியான படிப்பாளிகளை விட, தொடர்ச்சியா அதுக்காகவே மெனக்கடுறவங்களை விட பாலா அந்த திரைப்படத்தை ஒரு வாசிப்பு, அந்த வாசிச்சு நான் இந்த இடத்துல இருந்து வாசிக்கிறேன், இதை எப்படி நான் ஒரு திரைப்படமாக நான் மாற்றணும். அப்போ அதுக்கு என்ன, அது அந்த ஒரிஜினல் கற்பும் கெடாம அதனுடைய நேர்மையாக நான் திரைப்படத்தில் அணுகி சொல்லிடணும், அதை கெடுத்துடக்கூடாதுன்னு வேலை பார்க்கணும் இல்லையா? அதை அந்த 2 திரைப்படத்திலையுமே பார்க்க முடியும். தங்கர் பச்சானுடைய திரைப்படங்கள் அவருடைய நாவல்களையே பெருசாக பண்ணார்.
ஆனால் தலைகீழ் விகிதங்கள் நாஞ்சில் நாடானுடைய திரைக்கதையை எடுத்து படம் பண்ணும்போது அது முழுமையாக வரல. 9 ரூபாய் நோட்டு தங்கர் பச்சானுடைய திரைப்படம் நாவல் திரைப்படமாகும்போது இருந்த நேர்மை, தலைகீழ் விகிதங்கள் நாஞ்சில் நாடானுடைய திரைப்படத்தை தலைகீழ் விகிதங்கள் நாவலை எடுத்து திரைப்படமாகும்போது அது கொஞ்சம் வணிக ரீதியாகத்தான் மாறி இருந்ததே தவிர இலக்கியத்தன்மையில் முழுமையாக அது தன்னை வெளிப்படுத்தலை. இப்படி பல பேர் வாசிப்பிலிருந்து சலனத்துக்கான முயற்சிகள், அந்த சலனமாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் அந்த மித்து சில இடங்களில் ஒரு மந்திரவாதிக்கு பிடிபட்டிருக்கு, சில இடங்களில் வேண்டாம் அப்படின்ட்டு அவங்க கடந்து போயிருக்காங்க, சில பேர் முயற்சி செஞ்சு தோத்து போயிருக்காங்க, சில பேர் முயற்சி செஞ்சு மிகப்பெரிய சாதனையாளர்களாகவும் மாறியிருக்காங்க. இதுதான் இந்த 100 வருடத்தில் இந்த திரைப்படங்கள் உலகத்தில் வாசிப்பினுடைய தொடர்ச்சியாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், திரைத்துறையில் இருக்கிற இளைஞர்கள் அந்த வாசிப்பினுடைய தொடர்ச்சியாக திரைப்படத்தை பார்க்குறாங்களா, அல்லது வாசிப்புக்குள்ளே இருந்த திரைப்படத்தை மேம்படுத்தி காட்டணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு நிறைய இளைஞர்களோட போய் பழகி அவங்கெல்லாம் உண்மையிலுமே படிக்கிறவங்களா படிக்காதவங்களான்னு தெரியாதனால என்னால் சரியாக விமர்சிக்க முடியல. ஆனால் பொதுவாக படைப்பு ரீதியாக பார்க்கும்போது காக்கா முட்டைன்னு ஒரு படம் மணிகண்டன் இயக்கியிருப்பார். அது 100 இலக்கியத்துக்கு சமமானது. அது ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாவலில் இருந்து அது திரைப்படம் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் திரைப்படத்தில் இருந்து அதை புத்தகமாக வெளியிட்டீங்கன்னா 100 இலக்கியத்துக்கு சமமானது காக்கா முட்டை. கடைசி விவசாயி மிக சிறந்த ஒரு இலக்கிய படைப்பு. அது ஒரு நாவலாக நீங்கள் அந்த திரைப்படத்தை நாவலாக மாற்றும். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, வாசிப்பினுடைய தொடர்ச்சியாக சலனப்படங்கள் இருக்க வேண்டும் என்பதை தாண்டி சலனப்படங்களில் இருந்து ஒரு இலக்கியமாக விஷயங்கள் வாசிப்புக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான். ஏன் திரைப்படங்களை இலக்கியமாக மாற்றக்கூடாது? சரி, நாம் இலக்கியத்திலிருந்து திரைப்படமாக்குறதுல நிறைய பிரச்சனை இருக்கலாம், வணிக ரீதியான பிரச்சனை இருக்கலாம், அது இருக்கு, அது சுதந்திரத்தை படைப்பாளிகிட்டு விட்டுருவோம். படைப்பாளி எதை வேணாலும் படைக்கட்டும். அந்த படைப்பில் சிறந்த படைப்புகளை அப்படியே எடுத்து அதை திரைக்கதை வடிவத்தில் எழுதாம நாவல் வடிவத்தில் அந்த கதையை நாவல் வடிவத்தில் உணர்ச்சிகளோட அவன் என்ன நேரேட் பண்ணியிருக்கான், பின்னாடி ஒரு கழுதை வருது, பின்னாடி ஒரு வண்டி வருது, அந்த அவன் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணியிருந்தானா அதை அப்படியே எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்து ஏன் அதை இலக்கியமாக மாற்றக்கூடாது? சலனத்தை வாசிப்பாக மாற்ற வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதை இன்றைய இளைஞர்கள் சலன படங்களில் நிறைய இலக்கியங்களை படைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. படங்கள் பார்க்கும்போதெல்லாம் தோணும், மிக சிறந்த படைப்பாளிகள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் மிக சிறந்த இலக்கிய படைப்புகளை திரையில் தருவார்கள். அந்த படைப்புகள் அனைத்தும் வெறும் திரைக்கதை வடிவத்தில் வாசிப்புக்கு வராமல் அது ஒரு நாவலும் இலக்கியமாக மாறி நிற்க வேண்டும் என்ற ஆசையுடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.